நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்களோட கப்பி மீன்களுக்கு நீங்க என்ன ஃபுட் போடுறீங்க? கப்பி குட்டிகளுக்கும் அதே ஃபுட் தான் போடுறீங்களா இல்லனா வேற ஃபுட் போடுறீங்களா அப்படிங்கறது தான் கேள்வி. இந்த வீடியோல நம்ம கப்பிகளுக்கு என்னென்ன வெரைட்டியான ஃபுட் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தான் ரொம்பவே சுருக்கமாவும் தெளிவாவும் பார்க்க போறோம். மொத்தம் 4 வகையான ஃபுட்டை நான் நம்மளோட கப்பிகளுக்கு யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரோசன் ட்ரைடு பிளட் வார்ம்ஸ். ஒன்னும் இல்ல, இந்த பிளட் வார்ம்ஸ் இருக்குல்ல, அதை கருவாடா மாத்தி வச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ நான் கையில இருக்கலையே இந்த டப்பா வெறும் 10 கிராம் டப்பா தான். இந்த 10 கிராம் டப்பாவே 100 ரூபாய்க்கு மேல ரேட் உண்டு. இந்த 10 ரூபாய் டப்பா இப்போ ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. அதனால தான் இந்த பெரிய டப்பாவை அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்கினேன். எந்த ஒரு பிராண்டும் எனக்கு ஃபேவரட் கிடையாது. அமேசான்ல 50 கிராம் பாக்கெட்ல எது ரேட் கம்மியா இருக்கோ அதை பார்த்து நான் பர்ச்சேஸ் போட்டிருக்கேன். எந்த பிராண்ட்ல நம்ம வாங்கினாலும் பிளட் வார்ம்ஸை கருவாடாக்கி தான் தரப்போறாங்க. அதுல பிராண்ட் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்டை நான் பேரன் கப்பீஸுக்கும் கொடுப்பேன், குட்டி ஃப்ரைஸுக்கும் கொடுப்பேன். அது எப்படிப்பா ரெண்டுக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு தானே பாக்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒயிட் டெக்ஸிடோக்கு இந்த ஃபுட்டை நான் ஃபீட் பண்ணும்போது எவ்வளோ ஆர்வமா வந்து சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்க. ஜஸ்ட் வித்தின் செகண்ட்ஸ்ல நான் போட்டது எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. அதே போல பர்பிள் பெரிக்கும் நான் இதை ஃபீட் பண்றேன், எவ்வளவு சூப்பரா சாப்பிடுது பாருங்க. இப்போ இதை ஃப்ரைஸுக்கு எப்படி ஃபீட் பண்றேன்னா, இதே பிளட் வார்ம்ஸை கையில கொஞ்சமா எடுத்து வச்சு ஸ்லைட்டா நமைஞ்சோன்னா அது பவுடரா மாறிடும். ஏற்கனவே கருவாடான இதனை ஈஸியாவே பவுடரா மாறிடும். இந்த பவுடரை நான் ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணா ஃப்ரைஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடுது. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற ஃபுட் என்னன்னா, நார்மலான பெல்லட்ஸ். இந்த பெல்லட்ஸ் கலர் ஃபிஷ் வளர்க்குற எல்லார் வீட்லயும் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு பெல்லட்ஸ் தான். இது எந்த கம்பெனியில வாங்கினேன்லாம் எனக்கு சத்தியமா தெரியல. இப்போ நியூட்ரலா டப்பால போட்டு வச்சிருக்கிறேன். இது எனக்கு ஃபிஷ்ஷோட ஃபேவரட் ஃபுட் கிடையாது. பிளட் வார்ம்ஸ் தான் அவங்களோட ஃபேவரட்டான ஃபுட். இருந்தாலும் அப்பப்போ இதையும் ஃபீடுக்கு போடுறது உண்டு. இதை ஃப்ரைஸுக்கு குட்டி மீன்களுக்கு போட முடியாது, பேரண்ட் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் தான் போட முடியும். இந்த ஒரு சின்ன பாக்கு கவர்ல இருக்கு இல்லையா, இதுதான் டியூபிக் வார்ம்ஸ். பிளட் வார்ம்ஸ் போலவே டியூபிக் வார்ம்ஸை கருவாடா மாற்றி வச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதுவும் இந்த குட்டி பேக்கெட்டே 20 ரூபாய்க்கு மேலே உண்டு காஸ்ட். நார்மலாக நம்ம பிளட் வார்ம்ஸ் வாங்கினா அது எல்லாம் தனித்தனியாக ஓமப்பொடி போல் அழகாக இருக்கும், நம்ம ஃபீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதை ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பிளாக்காக மாற்றி வச்சிருப்பாங்க. அதில் இருந்து பொடிச்சு எடுத்து போடுறது கொஞ்சம் கடுப்பான வேலையாக தான் இருக்கும். ஓவராலாக டியூபிக் வார்ம்ஸும் ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட தான் செய்யுது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஃபுட் ஐட்டம் என்னன்னா, கப்பி பைட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 ஃபுட் ஐட்டம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே பொதுவா மீன்களுக்குன்னு உள்ளது. எந்த மீனுக்குனாலும் நீங்க ஃபீட் பண்ணலாம். கப்பிக்குனா கப்பிக்கு, மாலிக்குனா மாலிக்கு, கோல்டு ஃபிஷ்ஷுக்குனா கோல்டு ஃபிஷ்ஷுக்கு, ஃப்ளவரானுக்கு ஃபீட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் மிக்சடா ஃபீட் பண்ணலாம். இந்த கப்பி பைட்ஸ் மட்டும் கப்பி மீன்களுக்காகவே பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டது. இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். எதுக்காக பவுடர் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு மைக்ரோ பைட்ஸ். நார்மல் பெல்லட்ஸை விட மைக்ரோ சைஸ்ல ஸ்மாலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இதை தயார் பண்ணியிருக்காங்க. 2 ரீசனுக்காக. இதையே பேரண்டுக்கும் கொடுக்கணும், இதையே குட்டி மீன்களுக்கும் கொடுக்கணும். அதற்காகவே இதோட சைஸை ரொம்ப சின்னதா டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னதான் இதை கப்பி மீன்களுக்காகவே டிசைன் பண்ணியிருந்தாலும் என்கிட்ட இருக்கிற கப்பிகள் எல்லாம் இதை விட பிளட் வார்ம்ஸ் தான் ரொம்பவே ஃபேவரட்டா சாப்பிடுது. ஆனா நான் எப்பவுமே மிக்சிங்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். டெய்லி காலையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லா மீன்களுக்கும் காமனா பிளட் வார்ம்ஸ் கொடுத்துருவேன். மத்தியானத்துக்கு மேலே ஈவினிங் ஒருக்கா ஃபீட் கொடுப்பேன் இல்லையா, அப்போ ஒரு நாள் மைக்ரோ பெல்லட்ஸ் கொடுப்பேன், ஒரு நாள் நார்மல் பெல்லட்ஸ் கொடுப்பேன், ஒரு நாள் டியூபிக் வார்ம்ஸ் கொடுப்பேன். இப்படி மாற்றி கொடுத்துட்டு இருப்பேன். காலையில் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக பிளட் வார்ம்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட குருநாதர்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, கப்பிகளுக்கு ஃபிளேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஃபிளேக்ஸ் ட்ரை பண்ணதே இல்லை. எப்போ இந்த பெல்லட்ஸ் எல்லாம் காலி ஆகுதோ அதுக்கப்புறம் ஃபிளேக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது பேசிக்காக நான் கொடுக்குற ஃபீடு. இதை தவிர்த்து கொதர்க்கமா நிறைய வித்தியாசமான வினோதமான சாப்பாடெல்லாம் என்னோட மீன்களுக்கு நான் கொடுத்து ஆராய்ச்சியெல்லாம் செய்வேன். அந்த வினோதமான சாப்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த வீடியோவுக்கு இப்பவே ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்மளோட சேனலுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணிருங்க. தேங்க்யூ.